தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். சுரேந்திரன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் நடைபெற்ற ரேக்லா ரேஸ் பந்தயத்தில் காவல்துறை மற்றும் மாட்டு வண்டி வந்தவருக்கும் இடையே கல்லுமுழு பரபரப்பு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கே பந்தயம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயம் சுமார் 150 மேற்பட்ட ஜோடிகள் பங்கேற்று பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் இறுதிக்கான கட்டண மாட்டு பந்தயம் நடைபெற்றது. இதில் 2 மாட்டு வண்டிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது ஒன்றுக்கொன்று உரசிக் கொண்டு சென்றுள்ளது. இதில் ஒரு மாட்டு வண்டி ஓட்டி வந்த சாரதிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு தேவாரம் பகுதியை சேர்ந்த ராஜா என்ற வண்டி சாரதி கீழே விழுந்துள்ளார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை கம்பம் அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே அவரது உறவினரான ஹரிஹரன் என்பவர் பந்தயம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து அங்கு விழா கமிட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் அவரை சமாதானப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் வந்து கிளம்பி செல்ல கூறினர். தொடர்ந்து கேட்காமல் சட்டம் போட்டு கொண்டிருந்த ஹரிஹரனை காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்ற முற்பட்ட போது திடீரென ஹரிஹரன் காவல்துறையின் சட்டையை பிடித்து தாக்கினார். இதனால் காவலர்கள் அவரை தாக்க முடிந்ததால் அந்த இடத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பின்னர் காவல்துறையினர் ஹரிஹரனை சுற்றி வளைத்து பிடித்து அருகே உள்ள ரகப்பட்டி காவல் நிலையத்தை கொண்டு சென்றனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் மற்றும் தனிநபர் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.